அண்மை செய்தி. டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் நிதின் நபீன். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்தார் நிதின் நபீன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிதின் நபீன் பாஜக தேசிய தலைவராக போட்டியின்றி தேர்வாக வாய்ப்புள்ளது. பாஜகவின் மூத்த தலைவர்கள், மாநில முதல்வர்கள் முன்னிலையில் நிதின் நபீன் வேட்புமனு தாக்கல் செய்தார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருந்த ஜே.பி. நட்டா அவர்களுடைய பதவிக்காலம் நிறைவடைந்து அடுத்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான நடைமுறைகள் தற்போது தொடங்கி அது நடந்துட்டு நம்ம பார்க்கிறோம். இதற்கு சில நாட்களுக்கு முன்பாக நிதின் நபீன் அவர்கள் பாஜகவினுடைய தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலைமையில நிரந்தர தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸ் நடந்து வருகிறது. இதற்கான மனு தாக்கல் இன்றைக்கு பிற்பகல் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலனை செய்யறதுக்கான நேரம் 4 to 5, அதுக்கப்புறம் 5 to 6 வேட்பு மனுக்களை திரும்ப பெறலாம். 6:30 மணிக்கு வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற நடைமுறையை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப பார்க்கும்போது செயல் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் மட்டும்தான் அவருடைய வேட்புமனு மட்டும்தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதாக தெரிகிறது. வேற யாருக்கும் போட்டி இல்லை, யாரும் வேற யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை ஒன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இருந்தா கட்சியோட தேசிய அப்புறம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப பார்க்கும்போது நிதின் நபீன் மட்டும்தான் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. இது சும்மாலாம் யாரும் மனு தாக்கல் பண்ணிட முடியாது. குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் கட்சியில இருந்திருக்கணும். ஒருத்தருடைய வேட்பு மனுவை 20 பேர் கூட்டாக முன்மொழியணும். அந்த ப்ராசஸ் தான் இருந்தாதான் மனு தாக்கல் பண்ண முடியும். அந்த அடிப்படையில தற்போது நிதின் நபீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். போட்டியே இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்துல பாஜகவினுடைய தேசிய தலைவராக நாளைக்கு நிதின் நபீன் பதவியேற்பார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிதின் நபீன் 45 வயசு தான். இந்த இளம் வயதுல பிஜேபியினுடைய தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நபராக அவர் தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துல தமிழ்நாடு உட்பட மிக முக்கியமான தேர்தல்கள்லாம் நடைபெற இருக்கு. சட்டப்பேரவை தேர்தல்லாம் நடைபெற இருக்கிறது. அதனால இப்ப தேசிய தலைவராக வரக்கூடிய நிதின் நபீனுக்கு முக்கியமான பணிகள்லாம் காத்திருக்கிறது. பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். அங்க தொடர்ந்து 5 முறையாக சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறாரு. தற்போது அமைச்சராகவும் இருக்கிறாரு. நிதின் நபீனுடைய தந்தை நவீன் கிஷோர் சின்ஹா அவர்களும் பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருந்தவர். இப்ப நிதின் நபீனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, அமைப்பு ரீதியாக பணிகளை மேற்கொள்றதுலையும் தேர்தல் மேலாண்மையை ஒருங்கிணைக்கிறதுலையும் வல்லவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. எனவே அவர் தேசிய தலைவராக வரும்போது நிச்சயமாக பாஜக இன்னும் கொஞ்சம் பூஸ்டாகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றன அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.